ஆதிமா சிவசக்தி போற்றி ஓம். ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 260வது சிறப்பு பதிவு அதிசயம் ஆனால் உண்மை, சிவன் மகிமை பிந்தி நந்தி மகிமை முந்தி என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்கள் அவரது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்த விவரங்கள் கூறியுள்ளேன். தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து அறிந்து கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். ஆதிசிவனின் பிரதான சீடரும் சிவ கணங்களின் தலைவரும் அந்த சிவன் வீற்றிருக்கும் இடம் எங்கும் முன்னே காவல் தெய்வமாக அவரை என்றென்றும் தரிசிக்கும் பாக்கியமும் பெற்ற நந்தீஸ்வரர் மகிமை குறித்து வேப்பம்பட்டி நெய் நந்தீஸ்வரர் திருக்கோவில் சிறப்பு பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இத்திருக்கோவிலானது தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொன்னமராவதி வட்டத்தில் வேந்தன்பட்டி என்ற ஊரில் உள்ள சிவன் கோவில் ஆகும். இக்கோவிலின் மூலவராக சொக்கலிங்கேஸ்வரர் உள்ளார். அப்படியென்றால் இறைவி மீனாட்சியம்மன் என்ற திருநாமம் கொண்ட அம்பாளாகத்தானே இருக்க முடியும். வன்னிமரம் கோவில் மரம். ஆனால் இறைவன் இந்த திருக்கோவிலில் நந்தீஸ்வரருக்கு தன்னை விட மிக்க மகிமை அளித்ததற்கு காரணம் உண்டு. அதனை அறியும் முன்னர் முதலில் நாம் நந்தீஸ்வரரின் வரலாறு, அவரது மகிமை குறித்து அறிதல் அவசியம். அதற்கு ஞானம் பொருந்திய ஓர் உண்மை கதை உண்டு. முனிவர் ஒருவர் பல காலம் கடும் தவம் புரிந்து பல உலகங்களை காணும் பேறு பெற்ற பின் யமலோகம் சென்று யமதர்மரை பார்க்க யமன் ஒரு மலையை அவருக்கு சுட்டி காட்டினார். இது என்ன என்று அவர் கேட்க, யமதர்மர், நீங்கள் சிறுவயதில் சிவனடியார் ஒருவர் உண்ணும்போது அவருடைய அன்னத்தில் சிறிய கல்லை போட்டீர்கள். அது நாள்தோறும் வளர்ந்து வருகிறது. பூவுலகில் உம் காலம் முடிந்து நீவிர் இங்கே வரும்போது இந்த மலையை உங்களை உண்ணச் சொல்வோம் என்று கூற முனிவர் நடுநடுங்கினார். நான் அறிந்தோ அறியாமலோ செய்த இந்த தவறுக்கு வேறு பரிகாரமே இல்லையா என்று கேட்க, பூவுலகில் நாள்தோறும் இதே அளவு மலையை தினமும் பொடித்து உண்டு வந்தால் இங்குள்ள மலை மறைந்துவிடும் என்று கூற, முனிவரும் பூவுலகு வந்து அதேபோல் ஒரு மலையை கண்டறிந்து அந்த மலையிலிருந்து கல்லை பொடியாக்கி கரைத்து குடித்து உண்டு வந்தார். யமலோக கல்மலையும் மறைந்து போனது. அதனால் கல்லை குறிக்கும் சிலா என்ற பெயரில் சிலாத முனிவர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார். ஆக ஒருவர் செய்யும் பாவம் எப்படி வளர்கிறது, என்னென்ன தண்டனைகள் காத்திருக்கின்றன, அதை தவிர்க்க செய்ய வேண்டியவை யாவை, அவ்வாறு செய்த தவறுக்கு இப்பிறவிலேயே நீக்க பிராயச்சித்தம் செய்தல் அவசியம் என பல நீதிநெறிகளை இக்கதை மூலம் நம்மால் அறிய இயலுகிறது. பிரம்மச்சாரியாக வாழ்ந்த சிலாதர் தன் முன்னோர் பித்ருதோஷ நிவர்த்திக்காக மனம் புரிந்தும் புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை. பின்னர் ஸ்ரீசைலத்தில் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து பல ரிஷிகளை அழைத்து யாகம் நடத்துகையில் யாக பூமியை கலப்பையால் உழுதார். அப்போது கலப்பை நுனியில் ஒரு பெட்டி கிடைத்தது. பொன்னாக ஒளிர்ந்த அப்பெட்டியினுள் வைர வைடூரிய திவ்ய ஆபரணங்களுடன் பால சூரியனைப் போல் பிரகாசித்த திவ்ய ஆண் குழந்தை கிடைத்தது. அந்த தெய்வீக அவதார திருக்குழந்தைக்கு நந்தி என்று பெயரிட்டு சிலாதர் தம்பதியர் அன்போடு வளர்த்து வந்தனர். சமஸ்கிருதத்தில் நந்தி என்ற பெயருக்கு மகிழ்ச்சி என்று அர்த்தம். ஸ்ரீசைலம் பர்வதத்தில் நந்தி கடுந்தவம் மேற்கொண்ட இடம் நந்தியால் என்று அழைக்கப்படுகிறது.
அந்த தவத்தால் மகிழ்வடைந்த சிவபெருமான் அவரை தன் கணங்களுக்கு தலைவராகவும் காளை முகமும் மனித உடலும் கொண்ட தனது வாகனமாகவும் மிக உயர்ந்த பதவியை வழங்கினார். காளை அதாவது நந்தி என்றால் தர்மம் என்று அர்த்தம். அதனால்தான் அனைத்து கோவில்களிலும் நந்தி சிவபெருமானுக்கு முன்பாக வைக்கப்படுகிறார். தர்மம் சிவபெருமானுக்கு முன்னால் உள்ளது என்பதும் சிவபெருமான் தர்மத்தின் கடவுள் என்றும் வேதங்களில் கூறப்பட்டு உள்ளன. வருஷோ ஹி பகவான் தர்மக, தர்மத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் காளை நந்தி 4 கால்களை கொண்டது. தபஸ், சௌச, தயா மற்றும் சத்தியம், அதாவது தவம், கற்பு, தானம் மற்றும் சத்தியம் கொண்ட நந்தீஸ்வரர். அவர் கோவில் வளாகத்துக்குள் நுழைபவர்கள் தங்கள் தர்மம் கடமைகளை புனிதமாக கருதி நிறைவேற்ற வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். தர்மம் மூலம் தெய்வீகம் வருகிறது. தர்மம் இல்லாமல் இறைவன் இல்லை என்பதால் தான் கோவில்களில் நந்தியை வணங்காமல், அவர் அனுமதி பெறாமல் இறைவனை தரிசித்தல் கூடாது என்கின்றனர். பல கோவில்களில் எப்போதும் இறைவனுடன் இறை தொடர்பில் இருக்கும் நந்தியை மறைத்தபடி பக்தர்கள் கடந்து செல்லக்கூட அனுமதிக்காததன் காரணம் இதுவே. நந்தீஸ்வரர் மகிழ்வடைந்தால் மட்டுமே சிவன் மகிழ்வடைவார். பகவான் தானே நந்தீஸ்வரரது ந சம்பூர்ணன மன அம்சம், அதாவது தான் நந்திதேவரின் சம்பூர்ணமான அம்சம் சிவன் என்று கூறுகிறார். சிவன் குருவாக இருந்து கற்பித்த அகமிக் மற்றும் தாந்திரிக ஞானத்தின் தெய்வீக அறிவை நந்தியம்பெருமான் அன்னை பார்வதி தேவியின் உபதேசம் மூலம் அடைய பெற்றார். அதை நந்திதேவர் தனது 8 சீடர்களான சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர், திருமூலர், வியாக்கிரபாதர், பதஞ்சலி மற்றும் சிவயோக முனிவருக்கு உபதேசித்தார். இந்த 8 சீடர்களையும் தான் கற்பித்த ஞானத்தை பரப்புவதற்காக உலகின் பல இடங்களுக்கும் நந்திதேவர் அனுப்பினார். மும்மூர்த்திகளில் ஏனைய இருவரான மகாவிஷ்ணு பிரம்மாவும் கைலையில் இறைவனை சந்திக்க செல்கையில் இவர் அனுமதியை முறைப்படி பெற்றே செல்கின்றனர் என்றால் இவர் பெருமையை கேட்கவும் வேண்டுமோ? இப்போது இக்கோவில் தல வரலாறுக்கு நாம் வருவோம். சோழர்கள் ஆட்சி காலத்தில் சிற்றரசான கொடும்பாளூரிலிருந்து 2 நந்திகள் கொண்டு வரப்பட்டன. அதில் பெரிய நந்தி தஞ்சாவூரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அடுத்து இந்த சிறிய நந்தியானது இந்த ஊரில் பிரதிஷ்டை செய்யப்பட வந்தது. இங்குள்ள நந்தீஸ்வரர் தஞ்சாவூர் நந்தீஸ்வரருக்கு தம்பியாக கருதப்படுவதால் இவருக்கு தம்பி நந்தி என்ற பெயரும் உண்டு. முன்னொரு காலத்தில் சிவ ஆலயத்தை கட்டிய பக்தர் ஒருவர் சிவலிங்கத்தை மட்டும் பிரதிஷ்டை செய்துவிட்டு அருகிருந்த இந்த நந்தியை பிரதிஷ்டை செய்யாமல் விட்டிருக்கிறார். அதன் பின்னர் அவருக்கு கடுமையான வயிற்று வலி உண்டானது. தனது நோய் குணமாக அனுதினமும் சிவபெருமானை பிரார்த்தித்து வந்த அவருக்கு ஒரு நாள் கனவில் அவரை ஏராளமான மாடுகள் விரட்டுவது போன்ற காட்சி தென்பட்டது. அப்போதுதான் இந்த ஆலயத்திற்கு அருகில் இருந்த தம்பி நந்தியை முறைப்படி பிரதிஷ்டை செய்யாமல் விட்டது அந்த தவறானது அவர் நினைவுக்கு வர உடனே மனம் பதைபதைத்து முறைப்படி தம்பி நந்தியை சிவலிங்கத்திற்கு முன்பாக பிரதிஷ்டை செய்தார். முறை தவறி நடந்ததால் நந்திக்கு ஏற்பட்ட கோபத்தை தணிவிக்க நெய் அபிஷேகமும் செய்தார். இதை அடுத்து இத்தல நந்திக்கு நெய் அபிஷேகத்தை பிரதான அபிஷேகமாக செய்யும் வழக்கம் உருவானது. இங்கு வரும் பக்தர்கள் தங்களின் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அது நிறைவேறியதும் நந்தி பகவானுக்கு நெய் அபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். அந்த வகையில் ஒரு நாளைக்கு பல லிட்டர் கணக்கில் நந்திக்கு நெய் அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது. வீட்டில் தரையில் சிறிதளவு நெய் கொட்டினாலும் உடனே அந்த நெய்யை எறும்புகளும் ஈக்களும் மொய்க்க துவங்கிவிடும். ஆனால் இந்த ஆலயத்தில் நந்தியை அவ்வளவு நெய் கொண்டு அபிஷேகம் செய்த போதும் ஒரு எறும்போ அல்லது ஈயோ கூட அங்கு வருவது கிடையாது. ஆரம்ப காலத்தில் நந்திக்கு அபிஷேகித்த நெய்யை
விளக்குகளுக்கு ஊற்றி தீபம் ஏற்றி உள்ளார்கள். அப்படி பயன்படுத்தப்பட்ட நெய்யானது உடனே ரத்தம் போல சிவப்பாக மாறிவிட்டதாம். அதன் பின்னர் தான் அந்த நெய்யை இந்த நெய் நந்தீஸ்வரர் கிணறுக்கு விடும் வழக்கமானது வந்துள்ளது. இந்த கிணற்றிலும் ஈக்களோ எறும்போ மொய்ப்பதில்லை என்பது ஆச்சரியமான ஆனால் அதிசயமான விஷயம் ஆகும். அதுவும் அருள் நெய் நந்தீஸ்வரர் கிணறு என்றே அழைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு காரணமாக கூறப்படுவது நந்தியின் கொம்புகளுக்கு இடையே இயற்கையாக அமைந்த சக்கரம் ஆகும். இந்த சக்கரம் ஆதார சக்தியாக அமைந்து உள்ளது. இது தவிர இந்த பகுதியில் சுமார் 90 வருடங்களாக ஒரு வேப்ப மரம் உள்ளது. இங்கும் நெய் நந்தீஸ்வரர் தானே சுயம்புவாக தோன்றி உள்ளார். இதன் காரணமாக பக்தர்கள் இந்த நந்தியம்பெருமானையும் வேப்பமர நந்தி என்று அன்போடு பெயரிட்டு சிறப்பாக வழிபட்டு வருகின்றனர். இந்த ஆலயத்தில் மாட்டுப்பொங்கல் அன்று நந்தியின் பிரதோஷ நாயகரை எழுந்தருளச் செய்து இருவருக்கும் ஒரே நேரத்தில் அபிஷேகம் செய்யும் நடைமுறை உள்ளது. மற்ற அனைத்து சிவ ஆலயங்களிலும் சிவன் பிரதோஷ நேரங்களில் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் நடனம் ஆடுவதால் முதலில் நந்திக்கு பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் முடிந்த பின் மூலவரான சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இங்கு இருவருக்குமே ஒரே முக்கியத்துவம் தரப்பட்டு உள்ளது. பின் பழங்கள், பூக்கள், இனிப்பு, பலகாரங்கள் போன்றவை கொண்டு நந்திய பெருமானை அழகுற அலங்கரித்த பின் பிரதோஷ நாயகர் சிவன் தன்னுடைய சன்னதிக்கு எழுந்து அருளுவார். இக்கோவிலில் மகா சிவராத்திரி, ஆருத்ரா தரிசனம், ஐப்பசி அன்னாபிஷேகம், வைகாசி விஷாகம், தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகிய அனைத்து விழாக்களும் சிறப்பாக நடத்தப்பெறும் என்றாலும் நந்தியோடு சிவனை இணைத்து செய்யப்படும் பிரதோஷமே இங்கு பிரதானம். அதுவும் சனிக்கிழமை வரும் மகா பிரதோஷம் என்றால் கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். ஜல்லிக்கட்டும் இங்கு பிரதானம். சென்ற ஆண்டு சிறப்பாக கும்பாபிஷேகம் நடத்தப்பெற்றது. நான் பிரதோஷ நன்னாளில் இக்கோவில் பிரதோஷ அபிஷேகம் காணும் பெரும்பாக்கியம் பெற்றேன். எறும்பு மொய்க்காத, எந்த வாடையும் இருக்காத நிரம்பிய நெய் கிணறை கண்டு அதிசயித்தேன். தந்தை மகட்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்கிறது திருக்குறள். இங்கு தந்தையாகிய சிவன் சொக்கேசர் தன்னை விட நந்திக்கு முக்கியத்துவம் தந்து தன் மகனுக்கு கோவிலில் முந்தியிருக்கச் செய்து இன்புறுகிறார். அவருக்கு ஞானம் அளித்த அன்னை மீனாட்சியும் அவ்வாறே அருளாசி நல்குகிறார். இடப வாகனர்களாகிய அவ்விருவரும் எவ்வாறு தன் மகன் மகிமை கண்டு இன்புறுகின்றனரோ அதேபோல் நந்தியம்பெருமானும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை தந்தை ஸ்தானத்தில் இருந்து நல்கி மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப இவ்வாறு இப்படி ஒரு தவ புதல்வனை அடைந்ததால் தன்னை விட மகிழ்ச்சி மிக்கவர் யாருமில்லை என்ற களிப்பில் வேப்பம்பட்டி நந்தீஸ்வரருக்கு மட்டும் அல்ல, தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கும் சொக்கேசர் இரட்டிப்பு ஆசிகள் நல்கி அரவணைத்து வருகிறார். வேப்பம்பட்டி நெய் நந்தீஸ்வரர் புகழ் வாழ்க. அவர்தம் பெற்றோராகிய சொக்கேசர் மற்றும் மீனாட்சி அன்னையின் புகழ் ஓங்குக. இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்தவங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.